பிண்டு வரேன் டீச்சர். நல்லா படிக்கணும். கிராண்ட்மா இங்க பாரு, இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிச்சு. சோ நீ எப்படியோ வெளியே விடதா போற, அது திரும்ப வரதா போகுது. உனக்கும் வேற வேலை இல்ல, உன் ஃப்ரெண்டுக்கும் வேற வேலை இல்ல. ஆமாண்டா செல்லம், எங்க 2 பேருக்குமே வேற வேலை இல்ல. நீ முதல்ல போய் உன் வேலையை பாரு போ. சரி ஓகே பாய், வரேன். கிராண்ட்மா இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி மறப்பேன் செல்லமே. சரி பார்த்து பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமா போயிட்டு வா. பாய் பாய். பொழிச்சு போ. பொழிச்சு போ. ஐயா வர சொல்லிருந்தீங்க. ஏய் எடுத்துக்கோ. ஐயா எதுக்காக? இந்தா இதில் 20 லட்சம் பணம் இருக்கு. உன் பொண்ணு சாக்கடிச்சு. ஐயா ஐயா என்னையா சொல்றீங்க? உண்மையை சொல்லிருக்கீங்க. என் பொண்ணுக்கு டேய் ஏதோ விதி. வெறு குழந்தை இல்லம்மா, தெய்வ குழந்தை. மகாலட்சுமி பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கு. வயசு இருக்கு, ஜாலியா இருந்து இன்னொரு குழந்தைய பெத்துக்குங்க. ஆம்பளை பிள்ளையா பெத்துக்குங்க. என்னையா இப்படி சொல்றீங்க? என் புள்ளைக்கு என்னையா ஆச்சு? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இங்க காசு இல்லாத ஏழைங்க வாழ இந்த உலகத்துல ஒரு தகுதியும் கிடையாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஏன்னா நீங்களும் இப்ப பணக்காரங்களாயிட்டீங்க. இந்தா எடுத்துட்டு எங்கேயாவது போயிருங்க. ஏய் உங்க வாழ்க்கையிலே பார்க்க முடியாத பணம் எடுத்துட்டு கிளம்பு கிளம்பு கிளம்பு. மனசுகளே இல்ல. ஐ எருப்பு யாரு? இந்த வாலி யாருன்னு எனக்கு தெரியும். பிண்டுவை தவிர இந்த தைரியம் வேற யாருக்கு வரும்? சூப்பர் டார்லிங் டீச்சர். ஏய் முதல்ல போய் உன் பொசிஷன் உட்காரு போ. பிடி எப்படிக்க? நல்லா இருக்கேன்டா. முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அதுலயும் குறிப்பா பிண்டுக்கு. ஓகே டீச்சர். இந்த உலகத்துல விலை மதிப்பில்லாத விஷயம் என்னன்னா அது உயிர் தான். மனுஷன் உயிர் மட்டும் இல்ல, சின்ன எறும்புல இருந்து காக்கா, குருவி, பூனை, நாய், ஏன்
பெரிய யானை வரைக்கும் எல்லா உயிரும் சமந்தான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுங்கிறது தான் என் ஆசை. நாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நாம் எப்பவுமே எந்த சூழ்நிலையும் யாரையுமே ஹர்ட் பண்ணாம இருக்கணும். குழந்தைங்களா, இங்க பாருங்க, இது ஏன் டீச்சர் உங்க மைண்ட்ல ஏத்துறேன்னா, இது நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாத விஷயம். அதனால மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. புரியுதா? இது எந்த வயசுலயுமே நீங்க மறக்கவே கூடாது. ஓகே டீச்சர். இப்ப நம்ம பாடத்துக்கு போலாமா? ஓகே. ஹாப்பி பர்த்டே யாழினி குட்டி. Thank you, Grandma. Thank you. Happy birthday to you. Happy birthday. Dear குட்டீஸ், இவங்க எனக்கு யாருன்னு தெரியும்ல? Beautiful grandma. No, relax. இவங்க யாருன்னா, my heart, my mom, my dad, my friend, my guardian, my everything. This beautiful angel is my god grandma. ஏய், என்னது? யாழினி, யாழினி. கனவா? யாழினி அக்கா வரல? யாழினி அக்கா எப்போ வந்து கேக்க வெட்டி சாப்பிட்டு நாங்களா வீட்டுக்கு போவோம். ரொம்ப கவலையா இருக்கிறோம் டீச்சர். ஆமா டீச்சர். இது பார்த்துட்டு வரேன். ஹாப்பி பர்த்டே. யார் நீங்க? அது வந்து மேடம் பதட்டப்படாதீங்க மேடம். மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணதா எங்களுக்கு தகவல் வந்து நாங்க இமிடியேட்டா ஸ்பாட் விசிட் பண்ணி பாடியை ராயப்பேட்டை மார்ச்சுரியில் வச்சிருக்கோம். அது உங்க வீட்டு பொண்ணான்னு பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, எங்க வீட்டு பொண்ணா இருக்காது. நாங்களும் அப்படிதான் மேடம் ஆசைப்படுறோம், உங்க வீட்டு பொண்ணா இருக்க கூடாதுன்னு. நீங்க ஒரு தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க மேடம் ப்ளீஸ். என்னுடைய ஆழ்த்தி மேடம் வாங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் சத்யபிரகாஷ். இஸ் மை சன் அருள் பிரகாஷ். ஓ, உங்கள் பேத்தி யாழினி எங்கள் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணா. அப்படியா? அவள் வேலையை மட்டும் பார்த்துருந்தா செத்துருக்க மாட்டான். எஸ், நீங்கள் தான் அவளை சாகடிச்சிங்க. என்ன சார் சொல்றீங்க? நேர்மையை ஊட்டி வளர்த்தீங்கல்ல. எங்கள் கம்பெனியுடைய முக்கியமான ஆர்டிஸ்ட் கொண்டு அது இங்கே தான் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். மேடம், படத்தில் வர்ற வில்ல மாதிரி உங்கள் வீட்டை அடித்து உடச்சி உங்களை அவமானப்படுத்தணும்னு சார் நினைக்கல. அதனால தான் காக்கியும் கருப்பும் கூடவே வந்திருக்கிறோம். சார், அந்த பொண்ணை பற்றி பேசாமல் ட்ராக் மாறி போகிறீங்க. ஊர் உலகத்தில் நினைக்கிற மாதிரி உங்கள் பேத்தி லவ் பண்ணி சூசைட்லாம் பண்ணலை. என் பையன் தான் கொண்டுட்டான். பிரகாஷ், நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ண யாழினிக்கு நம்ம சீக்கிரட்லாம் தெரிஞ்சு போச்சு. இஸ் இட்? அவ தான் அந்த ஆர்டிஸ்டையும் எடுத்துட்டு போயிருக்கா. ஓ, யூ டோன்ட் வரி டாட், ஐ வில் டேக் கேர். ஓகே பிரகாஷ்.
கண்ணை தொடச்சிக்கங்க மேடம். யூ ஆர் எ லக்கி கேர்ள். சாரி, லக்கி உமன். நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கிரேஸ் டைமில் போயிட்டுருக்கு. நான்லாம் 40 தாண்டவே பயமாக இருக்குது. எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னே தெரியல. ஏன்னா நம்ம ஊர் ஃபுட்டு அப்படி. இங்கே ஆல்கஹால் ஆம்புலன்ஸ் சேவை மாதிரி 24 hours சர்வீஸ். ட்ரக்ஸ் எல்லாம் தெருவுக்கு விற்கிற வேர்க்கடலை மாதிரி படு சீப்பாக கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் மெடிக்கல் மாஃபியா. இங்கே எல்லாமே வியாபாரம் தான். எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு. மொத்தத்தில் பணம் தான். இங்கே மனுஷங்க உயிர் எதுவுமே முக்கியம் கிடையாது. இந்த உலகமே பணத்துக்காக மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. காவல்துறை உங்கள் நண்பன்றது பொதுவான வார்த்தை இல்லை, பொருத்தமான வார்த்தை. அரசியல்வாதிக்கும் அம்பானி மாதிரி பணக்காரர்களுக்கும் தான் நாங்கள் நண்பர்கள். மேடம், பல பேருக்கு பாடம் எடுத்து பட்டம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் காக்கி, நான் கருப்பு அங்கி. எங்கள் தாரக மந்திரமே வாய்மையே வெல்லும். இதெல்லாம் பழசு. கோர்ட்டில் வந்து பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மங்கி போயிருக்குன்னு. கரன்சி தான் மேடம் கடமையை செய்யும். சாவுக்கு வயசு தெரியாது, ஆனால் பணத்துக்கு தெரியும். உயிர் மேலே ஆசை இருந்தால் ஆர்டிஸ்ட் கூட வாங்க, டீல் பேசிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓபன் பண்ண போறேனே. உனக்கு பாஸ்வேர்ட் தெரியுமா? ஏன் தெரியாது? கேள்வாடா பாஸ்வேர்டு. ஓபன் பண்ண வேண்டும். கிராண்ட்மா, நான் சொல்ற விஷயத்தை கேட்டு ஷாக் ஆக வேண்டாம். இங்க லெதர் எக்ஸ்போர்ட்ன்ற பேர்ல நடக்கிற அநியாயத்தை பார்த்தா கண்ணில் ரத்தம் வருது கிராண்ட்மா. 7 வயசுல இருந்து 11 வயசு வரை இருக்கிற பெண் குழந்தைங்களை அந்த எம்டியோட சன் பொறுக்கி பிரகாஷ் ரேப் பண்ணி பாதி உயிரோட கோணி பையில சுத்தி ஐஸ் பாக்ஸ்ல வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறான். சின்ன குழந்தைங்களை கடத்தி உயிரோட இருக்கிற குழந்தைங்களோட ஆர்கனை அப்படியே அறுத்து எடுக்கிறான். அது மட்டும் இல்ல, எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற செக்யூரிட்டி அண்ணனோட பொண்ணு கொலை பண்ணிட்டு அவங்க கிட்டே பேரம் பேசி அவங்கள தகாத வார்த்தையில திட்டி அவங்கள தற்கொலை பண்ற நிலைமைக்கு தள்ளிட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிராண்ட்மா. நான் வீடு வந்து சேருவேனானே தெரியல. ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். I miss you grandma. I miss you. அல்வாடிங்க டீச்சர். ஆமா டீச்சர். எஸ், நீங்கள் தான் அவளை சாகடிச்சீங்க.
அவள் வேலையை விட்டு பார்த்துருந்தா செத்துருக்க மாட்டான். லவ் பண்ணி சூசைட்லாம் பண்ண என் பையன் தான் கொண்டுட்டான். அரசியல்வாதிக்கும் அம்பானி மாதிரி பணக்காரர்களுக்கு தான் நாங்கள் நண்பர்கள். கோர்ட்டில் வந்து பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மங்கி போயிருக்குன்னு. இங்கே மனுஷன் உயிர் எதுவுமே முக்கியம் கிடையாது. உயிர் மேலே ஆசை இருந்தால் ஆர்டிஸ்ட் கூட கழுகு. கிராண்ட்மா, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன் திடீர்னு அப்படி சொல்றியா? பின்ன நீங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர், சூப்பர் ஸ்விம்மர், ஹார்ஸ் ரைடர், ஆல்சோ உங்க காலேஜ் டைம் என்சிசில நேஷனல் லெவல் கன் ஷூட்டர். வாவ், யூ ஆர் a multi talented person. ஏன் யாழினிக்குட்டிக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? உள்ள போய் உட்காருங்கம்மா. அதாங்க கழுகு கொடுக்க சொன்னாங்க. எங்க மேடம் படம்? கந்தர் சாவடி. மேடம் வெயிட் பண்ணிட்டுங்களா மேடம்? வேண்டாம்ப்பா, எனக்கு வேற வண்டி வரும். நீ கிளம்பு. சரி மேடம். வாங்க மேடம், உட்காருங்க.
இன்னும் வாழணும்னு ஆசை இருக்குல்ல? யாருக்கு தானே அது ஆசை இருக்காது? இந்தாங்க அமௌண்ட்டை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களை தான் எடுத்துக்கங்க. எடுத்து வைங்க மேடம். இந்த வயசுக்கு மேலே சம்பாதிக்க முடியாதும்மா. எடுத்து உள்ள வச்சுட்டு எடுத்து வைங்க. எடுத்து வைக்கிறேன். ஐயோ. Dad! Oh no! இந்தங்கடா. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இன்னும் நிறைய இருக்குடா. பெரிய பாவம் பண்ணிட்டேன். நானும் சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுற சாதாரண மனுஷி தானே. கொல்லா நிறைய அறநெறின்னு சொல்லுவாங்க. அறம் தவறிட்டேன். என் பேத்தி யாழ்னிக்காக மட்டுமில்ல, எத்தனையோ சின்னஞ்சிறு பெண் குழந்தைகளை கொன்ற இவனுங்களை இந்த உலகத்துல வாழ்ந்த கூடாதுன்னு தான் நானே என் கையால தண்டனை கொடுத்துட்டேன். தப்பானவங்க பக்கம் சட்டம் துணை இருந்தா என்ன போல எளியவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க?